அனைக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்கு வக்ர சனி பலன் எப்படி இருக்க போது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா காது கொடுத்து கேளுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் முழுசாக பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் தெளிவாக புரியும். ஜாதக ரீதியா பேசினா நிறைய பேத்துக்கு புரியாது, ஆனா சில பேத்துக்கு புரியும். நான் எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த வக்ரம் ராசிக்கு பொருந்துமா இல்ல லக்னத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய லக்னத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா லக்னம் தான் விதி. துலாம் ராசிக்கு சனீஸ்வர பகவான் யோகக்காரர். இந்த வக்ரம் துலாமுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இருக்கிற வேலை, இருக்கிற குடும்பம், இருக்கிற வாழ்க்கை, இதை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வக்ர டைம்ல நீங்களாவது ஏதாவது ஒரு பெருசா பண்ணுவோம், பெருசா ஏதாவது பணத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த வக்ர டைம்ல நீங்க பெருசா எதையும் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. மெயினாக பிஸ்னஸ் செய்ய இன்வெஸ்ட் பண்ணுறது இது காலம் இல்லை. இந்த வக்ர டைமில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, உங்கள் வேலை நல்லா போய்கிட்டு இருக்கா, அதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு புதுசாக வேலை வேணுமா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வேணான்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இவர் எதாவது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாண விஷயம் இந்த மாதிரி வச்சுக்கிங்களேன். அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இவர் என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத விஷயத்தை பேச வைப்பாங்க. இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நார்மலாக போயிட்டுருக்கு, நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னா, இந்த வக்ர டைமில் என்ன நடக்கும்னா, உங்கள் மைண்டு தேவையில்லாத விஷயத்த கற்பனை பண்ணும். இப்படி இருக்குமா, இப்படி நடக்குமா, அந்த மாதிரி ஏற்படுத்தி உங்களை பேச வைக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை அதை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிய வந்துடும் கரெக்டாக. ஐயோ நம்ம ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோமே, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசாமல் ரிலாக்ஸாக விட்டுட்டு போகிறது நல்லது. விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த வக்ர டைமில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சந்தோஷமாக போகலாம். அடுத்து ஹெல்த் வைஸ் ஏதாவது பாதிப்பு வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர டைமில் எப்படியாவது ஒரு சிறிது அளவுனாச்சும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். உங்கள் எப்படி சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ப்ராப்ளம்ஸு, அப்புறம் உங்கள் எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு மன உளைச்சலை அது கண்டிப்பாக கொடுக்கும். ரொம்ப பெருசாக கொடுக்காட்டியும் சிறிதளவுக்குனாச்சும் உங்களுக்கு இந்த மன உளைச்சலை கொடுக்கும். அடுத்தது துலாமை பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஏதாவது இடைஞ்சலாம் செய்கிறாரான்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி ஒரு இடைஞ்சலும் அவர் செய்யலை. இந்த வக்ர டைமில் சனீஸ்வர பகவான் துலாமுக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாரு. அதாவது நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா, அதை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து எச்சரிக்கையோடு நீங்கள் செய்யறது தான் நல்லது. ஸோ 3 விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம். சேஃபு, ரிஸ்க்கு, நியூட்ரல், இப்படி 3ஆக நம்ம பிரிச்சுக்கிட்டு இதில் நம்ம சேஃபாக இருந்துட்டோன்னா ஓகே. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதை நமக்கு சேஃபாக இதிலெல்லாம் இந்த காசு வருமா, இதில் வருமா, இப்படி செட்டில் பண்ணலாமா அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வக்ர சனி பலன் உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் இந்த வாகனமெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். அது அந்த ப்ராப்ளம்ஸில் நீங்கள் சரி பண்ணுறது, திடீர்னு ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். ஸோ அதுக்காண்டி ஏற்ற எப்படி சரி பண்ணணுமோ அதுக்காண்டி ஏற்ற பணத்தெல்லாம் நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த வக்ர சனி பலன் துலாம் ராசிக்கு பெருசாக எதையும் கொடுக்கல, பெருசாக எதையும் இலக்கமும் வைக்கல, அப்படியே நியூட்ரலாக சேஃபாக போகுது. இந்த லைஃப்பை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். ஸோ இப்போ நான் வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன்.
இப்போ இந்த வக்ரம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் வந்து அப்படி டேர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு நல்ல டிகிரியில் அவங்க வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆகும்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோவாகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வந்து வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சானா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் வந்து அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் வந்து அசுப வீடாக வந்து அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு தான் இவர் வந்து நன்மையே செய்வார். நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில் சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவர் இந்த விஷயத்தெல்லாம் செய்வார். ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச துலாம் லக்னம், துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வக்ர சனி பலனை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அவங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் துலாம் ராசி, நீங்க யாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் மேலும் மேலும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.